இல்ல ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் தான் எல்லாத்தையும் செய்தார் அப்படின்னு சொல்றது இப்ப மக்களுக்கே விரோதமானது இல்லையா அது? ஆமா. ஆனா பக்தி இப்படிதான் மக்கள வந்து மூடத்தன்மையில கொண்டு போயிடும். அது எந்த ரூபத்துல, எந்த சாமிய கும்பிடுறாங்கன்றது இல்லாம, ஒட்டுமொத்தமா பக்தி என்ன பண்ணிட்டோம்னா, நான் என்ன செய்தேன்? என் உழைப்போட அருமை என்ன? என் கூட இருந்தவங்களோட உதவி என்ன? யார் எனக்காக நின்னாங்க? மனிதர்கள் என்ன செய்தாங்கன்றத யோசிக்காம, ஸ்ட்ரெயிட்டா மேலேருந்து வந்ததுங்கன்னு சொல்லிருவாங்க. இல்ல ஒரு வகையில பைபிள் அதான் சொல்லுது, நான் அதான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லலாம்ல. நான் கிறிஸ்டியன், நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லலாம்ல. இன்னொரு விதம் வந்து, நான் போட்ட உழைப்புன்னு சொன்னா, அது கர்வம். அத நான் சொல்லக்கூடாது. ஏதோ கடவுள் போட்ட பிச்சை அப்படின்னு ஆ. சொல்லணும் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கப்பட்டு கீழ்ப்படிதலா இருக்கலாம். சில பேருக்கு அது சின்ன வயசுலேருந்து சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் பெருமை பேசக்கூடாது. அப்புறம் சாமி கண்ண குத்தும் அப்படின்றதுனால, நான் பண்ணல ஏதோ நடந்தது, தற்செயலா நடந்ததுன்னு சொல்லி சொல்லியே பழக்கப்பட்டிருப்பாங்க. அவருக்கு என்ன நடந்தது? அவர் ஏன் அத சொன்னாருன்றது நம்ம வெறும் வி கேன் ஒன்லி ஸ்பெகுலேட். பட் வாட் எவர் இட் இஸ் நம்ம இப்போ இல்ல அது இயல்பா கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, திடீர்னு வெற்றி அடைகிறவங்க, சினிமால இருக்கிறவங்க, இப்ப இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான்லாம் சொல்றது உண்டு. எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்றது உண்டு. ஆனா ஒரு ஒரு ஜனநாயக அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்ல அதை அத நம்ம எந்த ஈவன் திரைத்துறையில இருக்கிறவங்க கூட அத சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, அப்ப அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்றோம்? "நீ உழைக்கவே வேண்டாம். சும்மா சாமி கும்பிட்டுன்னே இரு. கடவுள் உன்ன பாஸ் ஆக்கிடுவாருன்னு" சொன்னா, எந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும்? எந்த குழந்தை படிக்கும்? எந்த குழந்தை தன்னோட திறமைய அதிகரிக்க முயற்சி பண்ணும்? கடவுள் வராரோ இல்லையோ, என் வேலைய நான் பார்த்துக்கிறேன். தெய்வத்தால் ஆகாததெனினும் முயற்சி தான் தன் மெய் வருத்த கூலி தரும்ன்றது நம்ம திரும்ப திரும்ப குழந்தைகளுக்கு சொல்றோம். "நீ என்ன செய்றியோ இல்லையோ உழைச்சிரு. உனக்கு வேண்டிய எஃபர்ட்ட நீ போடுன்னு" நம்ம சொல்றோம். இப்ப நம்ம நெறைய பார்க்குறது என்னன்னா சார், ஒரு வீட்டுக்குள்ள இல்ல எங்கேயோ பிரச்சனை வருதுன்னா, நம்ம அவங்கள கேட்கிற கேள்வி நம்ம எதை மதிக்கிறோம்னு நான் ரொம்ப அத தீவிரமா யோசிக்கிறேன். நெறைய பேர் இந்த கேள்விகள்ல தினசரி என்ன கேட்கறதுனால, கடைசியில எத தான் மனுஷங்க மதிக்கிறாங்கன்றத யோசிக்கும்போது, கடைசியில மனிதர்கள் உழைப்ப தான் மதிக்கிறாங்க. என்ன பண்ணிட்ட உனக்கு இப்போ நம்ம பரம்பரையா வர அரசியல்வாதிகள் ஏன் நமக்கு பிடிக்க மாட்டேன்து? என்ன உனக்கு எல்லாம் ஃப்ரீயா கிடைச்சது, நீ வந்து ரொம்ப பேசாதன்னு நம்ம சொல்றோம். யார் தன் உழைப்புல அத சம்பாரிச்சாங்களோ, அவங்கள தான் நம்ம மதிக்கிறோம். எந்த வுமன் ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைய வளர்க்குறாங்களோ, அவங்கள நம்ம மதிக்கிறோம். வளர்க்கவே இல்ல 10 வேலைக்காரங்கள வச்சு வளர்க்குறாங்கன்னா, அந்த லேடிய நம்ம பெருசா "நீ என்னம்மா செய்த? சும்மா தானே இருந்த. யாரோ வளர்த்து குடுத்துட்டாங்க உனக்குன்னு" நம்ம சொல்லிடுறோம். ஸோ ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க என்ன வேலை செய்தாலும் சரி, அவங்க உண்மையிலேயே அவங்க நம்ம மரியாதைக்குரியவங்களா இருந்தா, அதற்கான உழைப்ப அவங்க போட்டிருக்கணுன்றது அடிப்படையில நமக்கு ஒரு கணக்கு இருக்கு நம்ம மனசுல. அதைத்தான் இப்போ நம்ம வலியுறுத்தி குழந்தைகளுக்கு சொல்லி தரணுமே தவிர, "நீ வேலையே செய்யாத சும்மா இரு. கடவுள் வந்து குடுப்பாரு" அப்படின்றது ரொம்ப தவறான படிப்பினை. அது குழந்தைகள ம ம மூடர்களா ஆக்கிடும். உழைப்பாளி உழைக்காத சோம்பேறிகள் ஆக்கிடும். அப்ப நம்ம கஷ்டப்பட்டு ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி ஃபெர்டிலிட்டி குறைவா இருக்கு. இருக்கிற கொஞ்சம் பசங்களையும் நம்ம மொக்கையாக்கி வச்சிடக் கூடாதுன்னா, வி ஹேவ் டு டீச் தெம் த பவர் ஆஃப் ஹார்ட் வொர்க்.